2 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சோகமா இருக்கிறாங்க. என்ன செய்றதுன்னு தெரியல. பேசிட்டே போறாங்க. ஒவ்வொருத்தரும் நீ சொல்லுப்பா, நான் சொல்லுப்பா. என்னப்பா ஏசு இப்படி பண்ணிட்டாரு, இப்படி நம்மள அலைய விட்டாரு. கஷ்டப்பட்டு குடும்பம் பிள்ளைங்கலாம் விட்டு வந்தோம். கடைசியில இவரும் செத்து போயிட்டாரு. நாம செஞ்ச எதிர்பார்ப்பும் நடக்கல. என்ன செய்யறதுன்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. 3வது என்ன இருக்குன்னா, கோபமா இருப்பாங்க. நம்ம எதிர்பார்ப்பது நடக்கலன்னா கோபமா இருப்பாங்க. என்ன ஆகும்? அத இயேசு அவங்களோட சேர்றாரு. அது இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. சேர்றாரு, கேட்கிறாரு. "என்னப்பா ஆச்சு இப்படி போறீங்க?" அப்படின்னா, "உனக்கு தெரியாதா?" கோவமா. "உனக்கு தெரியாது? உனக்கு மட்டும் தான் தெரியாது. எருசலேம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல இறைவாக்கினர்ங்கிற அந்த ஒரு மனுஷன அடிச்சு சிலுவையில தொங்க சாவடிச்சுட்டாங்க. நீ இந்த கேள்விய கேட்கிற?" அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. கோபம் வரும். அப்புறம் ரொம்ப முகவாட்டத்தோட இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப டல்லா இருக்கிறாங்க. ஏன்னா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய நாளிலே இன்றைய வாசகங்கள் இறைவனுக்கேற்ற முறையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்வது, இறைவனுடைய எதிர்பார்ப்பு வேறு, நம்முடைய எதிர்பார்ப்பு வேறு. எனவே நம்முடைய எதிர்பார்ப்புகளை இறைவனுக்கேற்ற முறையில் மாற்றி அவருடைய வழியை அறிந்து கொள்ள இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு எடுக்கின்றது. எனவே திருப்பாடலில் சொல்வது போல, ஆண்டவரே உம்முடைய வழியை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்ற ஒரு ஜெபத்தோடு தொடர்கின்ற திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்று. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதோர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை நின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே,
நமது குலமுதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு முன்னர் கூறியதை அறிவித்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகொலியை காண விட மாட்டீர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என்னை அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அக்களிப்போம், ஆக மகிழ்வோம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கு வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்கள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவரிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத் இயேசுவை பற்றித்தான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேல் மக்களை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்கு உள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கி கூறினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல் காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆகிவிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவரிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே இவருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவர்கள் கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு வாசகங்கள் பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். இன்னைக்கு 3 வாசகங்களை படிக்கின்ற போது இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்கின்றது. எதிர்பார்ப்பு. நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? நம்மளுக்கு வாழ்க்கையில எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்கும். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட நம்முடைய வாழ்க்கையை வாழ நம்ம முயற்சி செய்வோம். அதே நேரத்தில் சில நேரத்தில் என்ன சொல்லுவோம், என் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு வேணாம்பா, எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லுவோம்.
ஒண்ணு எதிர்பார்ப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அது எல்லாருமே செய்வோம். மனிதனாகிய நாம், இதுக்கு நான் இப்படி போணும், அப்படி செய்யணும் அப்படின்னு யோசிப்போம். அது எதிர்பார்ப்பு. ஆனா, எல்லாம் செஞ்ச பிற்பாடு ஒரு வார்த்தைய சொல்லுவோம். அப்பா, வாழ்க்கையில எதிர்பார்ப்பே வேண்டாம். எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் தான் வரும். அதுவும் இருக்குது. ஆனா, இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுது, உங்கள் வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்பு வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு கடவுளுக்கு ஏற்ற முறையில் இருக்கணும். நெறைய எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம வாழ்க்கையில. அப்படிதானே? அது ஒவ்வொன்னா பட்டியலிடுறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வது, உங்களுக்கு எதிர்பார்ப்பு வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமே காணோம். அப்ப எதிர்பார்ப்பு என்பது நெறைய வகையில் இருக்குது. முதல்ல நியாயமற்ற எதிர்பார்ப்பு, தெளிவற்ற எதிர்பார்ப்பு, நிறைவேறாத எதிர்பார்ப்பு. என்னது? நியாயமற்ற எதிர்பார்ப்பு, தெளிவற்ற எதிர்பார்ப்பு, நிறைவேறாத எதிர்பார்ப்பு. இது எப்படின்னு பார்க்கலாம். புதுசா கல்யாணம் ஆன கணவன், மனைவி. அதுல 2 பேரும் கல்யாணம் பண்ண பிற்பாடு குடும்பத்துல குடும்பத்தை நடத்துவதற்கான போதுமான வருமானம் இல்ல. இப்ப மனைவி என்ன சொல்றாங்க கணவன பார்த்து, "அப்பா, நீ டெய்லி வேலைக்கு போ. நாம வாழ்க்கையில முன்னேறணும்." அப்படி மனைவி சொல்றாங்க. கணவன் டெய்லி வேலைக்கு போறாரு. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மனைவி கணவன பார்த்து, "ஏப்பா, என்கிட்ட நீ நேரமே செலவிடுறதில்ல. நீ என்கிட்ட பேசுறதே இல்ல. டைமே எனக்கு குடுக்க மாட்ற." அப்படின்னா, அது என்ன எதிர்பார்ப்பு? நியாயமற்ற எதிர்பார்ப்பு. நம்மளுக்கு பணமும் சம்பாரிக்கணும். அதே நேரத்துல கணவர் கூடயே இருக்கணும்னா, அந்த எதிர்பார்ப்பு சரியான எதிர்பார்ப்பா? இல்லையே. கணவன் வேலைக்கு போன்னு சொல்லிட்டு, அப்படி கணவர் எப்படி நேரம் ஒதுக்க முடியும்? அந்த எதிர்பார்ப்பு நியாயமற்ற எதிர்பார்ப்பு. தெளிவற்ற எதிர்பார்ப்பு என்னது? தெளிவில்லாம எதிர்பார்க்கிறது. எப்படி? அதே மனைவிக்கு பர்த்டே வருது. கணவர் என்ன செய்றாரு? மனைவிக்கு பர்த்டே கிஃப்ட் குடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அதனால மனைவிட்ட கேட்குறாரு, "என்ன வேணும் உனக்கு?" முதல்ல அந்த அம்மா, "எனக்கு நகை வேணும். இல்ல எனக்கு சாரி வேணும். எனக்கு வாட்ச் வேணும்." நெறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு அமைதியாயிடுறாங்க. அப்போ கணவர் என்ன பண்றாரு? சரி, மனைவி எதுவுமே சொல்ல. அவங்க பர்த்டே நெருங்குது. அதனால நானே நல்ல கிஃப்ட்டா வாங்கி குடுத்துறேன்னு சொல்லி யோசிச்சு, மனைவிக்கு ஏற்ற மாரி, புடிச்ச மாரி ஒரு சேலைய எடுத்து குடுக்குறாரு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, "ஐயா, என்ன இந்த சேலைய எடுத்துட்ட? ஏற்கனவே இந்த சேலை என்கிட்ட இருக்குது." அப்போ தெளிவில்லாத அந்த அம்மா கணவர் கேட்ட உடனே சொல்லியிருக்கலாம், "எனக்கு நகை வேணும், இல்ல வாட்ச் வேணும், இல்ல சேலை வேணும்." ஆனா இந்த கணவர் கஷ்டப்பட்டு மனைவிக்கு ஏற்ற மாரி நல்ல மாடல்ல சேலைய கொண்டு போய் குடுக்குறாரு. "ஐயய்ய! இது ஏற்கனவே என்கிட்ட இருக்குதுன்றாங்க." அப்ப இது தெளிவற்ற எதிர்பார்ப்பு. 3வது நிறைவேறாத எதிர்பார்ப்பு. அதே கணவன், மனைவி நல்ல கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும், குழந்தை குட்டிகள பெத்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, சில நேரத்துல அவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது. அது நிறைவேறாத எதிர்பார்ப்பு. சில நேரத்துல கோழி முட்டைய அடை காத்துட்டு, கோழி முட்டையிலிருந்து மயில் குஞ்சு வருமா? வராது. கோழி முட்டையிலிருந்து கோழி தான் வரும். அப்ப சில நேரத்துல என்ன பண்ணுவோம்? நாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, அதுலருந்து வேற மாரி எதிர்பார்ப்போம். அப்படி வராது. அப்போ நியாயமற்ற எதிர்பார்ப்பு, தெளிவற்ற எதிர்பார்ப்பு, நிறைவேறாத எதிர்பார்ப்பு. இத ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு சீடர்கள் இயேசு மேல வைத்த எதிர்பார்ப்பு இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பா தான் இருக்குது. அததான் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல படிக்கிறோம். என்ன ஆகுது? இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல என்ன வாசகம் இன்னைக்கு? என்ன நற்செய்தி வாசகம் இன்னைக்கு? அதெல்லாம் கேட்காதீங்க ஃபாதர். பிரசங்கம் வைங்க. என்ன நற்செய்தி வாசகம்லாம் கேட்காதீங்க அப்படின்றீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாது. பிரசங்கம் மட்டும் வைங்க அப்படின்றீங்களா? இன்னைக்கு நற்செய்தி வாசகம் எம்மாவு சீடர்கள்னும் 2 சீடர்கள் எம்மாவு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், சீடர்கள் இயேசு மீது வைத்த எதிர்பார்ப்பை 3ஆ பிரிக்கலாம். நியாயமற்ற எதிர்பார்ப்பு, தெளிவற்ற எதிர்பார்ப்பு, நிறைவேறாத எதிர்பார்ப்பு. எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து, நம்ம பாஸ்கா கொண்டாடி முடிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுந்து விட்டார். இப்ப சீடர்கள் இயேசு மீது வைத்த முதல் எதிர்பார்ப்பு என்னதான்? நியாயமற்ற எதிர்பார்ப்பு. என்னது? இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செஞ்சாரு, நல்ல வார்த்தைகளை பேசுறார். அதனால இயேசு என்ன பண்ணுவாரு? ஒரு நாள்ல உரோமை ஆட்சியில் இருக்கிற எல்லாத்திட்டும் போய் சண்டை போடுவாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் கத்தி எடுத்து சண்டை போடுவார்னு சீடர்கள் எதிர்பார்த்தாங்க. இயேசு அப்படி செய்யல. அப்புறம் இயேசு அவங்ககிட்ட சொன்னது நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க? விடுதலை என்பது ஒருவேளை உரோமை ஆட்சியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பாரு, அவரு போய் அரசரா உட்காந்துக்குவாரு, நாம எல்லாம் அமைச்சரா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சீடர்கள் நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதையும் செய்யல. நிறைவேறாத எதிர்ப்பு. இது 2 எதிர்பார்த்தாங்க, 2மே நடக்கல. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? இந்த உலகத்திற்கு கடவுளுடைய அன்பை கொடுப்பதற்கு. ஆனா அவங்க எதிர்பார்த்தது உரோமை ஆட்சியிலிருந்து நம்மை
வீட்டு சண்டை போடுவார்னு எதிர்பார்த்தாங்க. அப்புறம் அவரு போய் அரசரா உட்காருவார்னு எதிர்பார்த்தாங்க. நாமெல்லாம் அமைச்சரா உட்காந்துடலாம்னு நினைச்சாங்க. அது நினைக்கவே இல்ல. அப்ப நியாயமற்ற எதிர்பார்ப்பு, தெளிவற்ற எதிர்பார்ப்பு. இப்ப 3வது தான் நிறைவேறாத எதிர்பார்ப்போடு சீடர்கள் எங்க போயிட்டு இருக்காங்க? எம்மாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேரு? எத்தனை சீடர்கள் போறாங்க? 2 சீடர்கள். இவங்களுக்கு ஏற்பட்ட எதிர்பார்ப்பு நிறைவேறாத எதிர்பார்ப்பு. இப்போ ஒரு கேள்வி. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது நடக்கலன்னா என்ன நடக்கும்? ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அது நடக்கல என்ன பண்ணுவோம்? சில நேரத்துல வந்து ஒரு மாரி டிஃபரெண்டா செய்ய ஆரம்பிப்போம். அப்படிதானே? என்ன செய்யறதுன்னே நமக்கு தெரியாது. இன்னைக்கு அதே மாரி தான் எம்மாவூஸ் சீடர்கள் 2 பேரு எருசலேமுக்கும் எம்மாவுக்கும் 11 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 11 கிலோமீட்டர். இவங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. இயேசு இறந்த உடனேயே இங்க இருந்தா நம்மளுக்கு ஆபத்து. நம்ம எதிர்பார்ப்பு நடக்கல. அதனால நம்ம பொடிநடையா நடந்து போயிடுவோம். வண்டி வந்தா என்ன, கழுத வந்தா என்ன, குதிரை வந்தா என்ன, நாம ஓடிடுவோம்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதனால வேகமா நடந்து போறாங்க. ஏன்னா எதிர்பார்த்தது ஒண்ணு. அப்ப சீடர்கள் எருசலேமிலிருந்து எதிர் திசையில போறாங்க. எருசலேம் எங்க இருக்குது? அவங்க போறது ஆப்போசிட் சைடு. ஏன்னா இந்த எருசலேமே எனக்கு வேணாம். ச்சே அப்படின்னு சொல்லிட்டு உதறி விட்டு ஓடுறாங்க. எங்க? எம்மாவை நோக்கி. எம்மாவு பிளேஸ நோக்கி. ஆனா விவிலியத்துல எம்மாவு இடம் வந்து கற்பனையான இடம். அது இருந்துச்சா? இல்லையா? இவங்க யார பார்க்க போறாங்க? அங்க நண்பர்கள் இருக்காங்க அதெல்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு வந்து இங்க மகிழ்ச்சி இல்லை. முதல் உணர்வு நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சது எதிர்பார்க்கல அப்படின்னா, நாம ஒரு மாரி டிஸ்டர்ப்டா இருப்போம். குழப்பமான நிலையில இருப்போம். என்ன செய்யறதே தெரியாது. அதான் அவங்க செய்றாங்க. 2வது எதிர்பார்ப்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு சோகமாக இருப்போம். அப்படிதானே? இவங்க என்ன பண்றாங்க? சோகமான உள்ள என்ன பண்ணும்? யார கூப்பிட்டு யார பார்த்தாலும் புலம்பி தள்ளுருவாங்க. அப்படிதானே? நம்ம ரொம்ப சோகமா இருந்தோம்னா, யார் எதிர்ல வந்தாலும் புலம்பி தள்ளுருவோம். இன்னைக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? 2 பேர் தான் போறாங்க. பேசிட்டே போறாங்க. 2 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சோகமா இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. பேசிட்டே போறாங்க. ஒவ்வொருத்தரும் நீ சொல்லுப்பா, நான் சொல்லுப்பா. என்னப்பா ஏசு இப்படி பண்ணிட்டாரு, இப்படி நம்மள அலைய விட்டாரு. கஷ்டப்பட்டு குடும்பம் பிள்ளைங்கலாம் விட்டு வந்தோம். கடைசியில இவரும் செத்து போயிட்டாரு. நாம செஞ்ச எதிர்பார்ப்பும் நடக்கல. என்ன செய்யணும்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. 3வது என்ன இருக்குன்னா, கோபமா இருப்பாங்க. நம்ம எதிர்பார்ப்பது நடக்கலன்னா கோபமா இருப்பாங்க. என்ன ஆகும்? அத வந்து இயேசு வந்து அவங்களோட சேர்றாரு. அது இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. சேர்றாரு, கேட்கிறாரு. "என்னப்பா ஆச்சு இப்படி போறீங்க?" அப்படின்னா, "உனக்கு தெரியாதா?" கோவமா. "உனக்கு தெரியாது? உனக்கு மட்டும் தான் தெரியாது. எருசலேம்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல இறைவாக்கினராக இருந்த ஒரு மனுஷன அடிச்சு சிலுவையில தொங்க சாவடிச்சுட்டாங்க. நீ வந்து இந்த கேள்வி கேட்கிற?" அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. கோபம் வரும். அப்புறம் ரொம்ப முகவாட்டத்தோட இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப டல்லா இருக்கிறாங்க. ஏன்னா, எதிர்பார்ப்பு நடக்கல. முகவாட்டமா இருக்கிறாங்க. அப்ப இயேசு என்ன கேட்கிறாரு, "ஏன்பா இப்படி இருக்கிறீங்க?" அவங்க முகவாட்டத்தை வெளிப்படையா காட்டுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பேசிட்டே இருக்கும்போது, கூட வந்த இயேசு அவங்கள தாண்டி போற மாரி காமிச்சுக்கிறாரு. ஆனா உடனே இவங்க என்ன பண்றாங்க? "நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க." எப்பயுமே நம்ம சோகத்துல, குழப்பமான மனநிலையில இருக்கும்போது, யார் பார்த்தாலும் நம்மள நல்லா பேசியிருந்தாங்கன்னா, "நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு" கூப்பிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு சொல்றது யாருன்னா வேணும். "எப்பா என்னால முடியல, நீ வீட்டுக்கு வா." அப்படின்னு சொல்லி இயேசு எங்கேயோ போற மாரி காட்டிக்கிறாரு. இவங்க 2 பேரும், இயேசுன்னு சொல்ல எங்களோட வந்து தங்குங்க. ப்ளீஸ் கம். அப்ப இந்த உணர்வுகள்லாம் இருக்குது. எதிர்பார்ப்பு என்ன? அவங்க வச்ச எதிர்பார்ப்பு, அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறல. அதனால உணர்வுகள் மாறுது. கோபம், முகவாட்டம், பேசுறது, வரவேற்கிறது. கடைசியா இயேசு வரவேற்கிறாங்க. அப்ப இயேசு போய் அப்பத்தை பிட்டு அவங்களோடு உணவருந்துகின்ற போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப அதுவரைக்கும் அவங்க வச்சிருந்த எதிர்பார்ப்பு, எங்களுடைய எதிர்பார்ப்பு, அது எப்பொழுதும் நிறைவேறாது. ஆனா அப்பத்தை இயேசு பிட்டு கொடுக்கும்போது அவருடைய எதிர்பார்ப்பு மாறுது. என்ன எதிர்பார்ப்பு? என்னுடைய எதிர்பார்ப்பு அல்ல, மாறாக கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அறிந்து அதற்கேற்ற முறையில் நான் எதிர்பார்க்க வேண்டும். அப்பத்தை பிட்ட உடனேயே சீடர்களுடைய கண்கள் திறக்கப்படுது. என்ன ஆகுது? எங்கிருந்து வந்தாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி போறாங்க. எருசலேம்ல இருந்து ஆப்போசிட் சைடுல வந்தாங்க. இப்ப இயேசுவை பார்த்த உடனே திரும்பி எருசலேமுக்கே வராங்க. இயேசுவை எங்க சந்திச்சாங்களோ அங்கேயே திரும்பி வராங்க. அப்போ இன்றைய நாள்ல நாம வந்து சில நேரத்துல நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய குடும்ப விஷயம் எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் இங்க இருக்கிறான்னா நம்ம ஆப்போசிட்ல போயிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம நினைப்போம், ஒண்ணுமே இங்க இல்ல, கிடைக்காது. என்ன ஃபாதர் டெய்லியும் தான் பூசைக்கு வரேன். டெய்லியும் தான் எல்லாம் பண்றேன். என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டுது. புலம்புவோம் நாமளும். நீங்களும் சரி, நானும் சரி. அப்ப என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் டிரெக்ஷன் வில் டேக். சர்ச் எங்கேயோ இருக்கும், நாம எங்கேயோ போயிட்டு இருப்போம். ஆனா இயேசு ஒரு நாள் வருவார், வந்து நம்மளோடு தங்குவார். அதுக்கு என்ன பண்ணோம்? இயேசுவை நாம் வரவேற்க வேண்டும். ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும்.
அவர் வந்துட்டார் வச்சுங்களேன், நம்முடைய கண்களை அவர் திறந்து விடுவார். பிரைஸ் லார்ட். சத்தமா சொல்லுங்க, சத்தமே இல்லை. பிரைஸ் லார்ட். அப்ப கண்கள் திறக்கப்படும். அப்ப கண்கள் திறக்கப்படுகின்ற போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்த திசையில போனீங்களோ, எந்த திசையில போனவங்க திரும்பி எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே நாம போயிடுவோம். எனவே இன்றைய நாளிலே இன்றைய திருப்பலி வழியாக கடவுள் சொல்றது, நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்க, நான் உன் கண்களை திறக்க ஆவலா இருக்கிறேன், என்னோட வாங்கன்னு சொல்லி இயேசு கூப்பிடுறார். எனவே இயேசுவோடு திரும்பி வந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ அதற்கான வரத்தை கேட்டு சிறப்பான முறையில் திருப்பலியில் ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கிடுவோம். அன்பாண்டவரே, நாங்கள் எங்களுடைய தேவைகளை எடுத்து வைப்பதன் முன்பாக எங்களுடைய தேவைகளை அறிந்த கடவுள். எனவே அதே ஒரு எண்ணத்தோடு நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அவரிடம் எடுத்து வைப்போம். இரக்கத்தின் ஊற்றாம் இறைவா, இயேசுவின் உயிர்ப்பில் முழுமையான நம்பிக்கை கொண்டு உமது சாட்சிகளாக வாழ்ந்து வருகின்ற திரு அவையின் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் உமது இரக்கத்தால் புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவரும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் பேரன்பை நிலையாக கொண்டுள்ள தந்தையே, கசப்பு உணர்வுகளோடும் வேதனைகளோடும் விரக்தியோடும் கண்ணீரோடும் வாழும் கணவன் மனைவி அனைவர் மீதும் மனமிறங்கி அவர்களின் அன்பு தூய்மையானதாகவும் நிலையானதாகவும் இருக்க வேண்டிய அருளை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் திருமகன் இயேசுவே உலகின் மீட்பர் என்பதை உலகம் எல்லாம் கண்டுணரவும் விடுதலையின் பாதையில் இயேசுவின் உயிர்ப்பின் ஆற்றலை அனைவரும் அனுபவமாய் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, நாங்கள் இப்போதும் இடம் எடுத்து வைத்துள்ள எங்களை தேவைகளை எல்லாம் நீர் அறிந்து ஆசீர்வதித்திருக்கிறீர் என்ற ஆழமான நம்பிக்கையோடு இந்த எளிய ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமென்.